சார் ஏன்னா அவங்க ஒரு பிக் பாஸ் ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். அதுல இவ்ளோ பணம் வந்ததான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ஒரு பரபரப்புக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். பெரிய ஸ்டார் நடிக்கிற படமோ சின்ன படங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் ஏத்துக்குவாங்கங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா பட் அந்த படம் இருக்குங்கிறதையாவது நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அந்த மினிமம் ப்ரொமோஷன் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வனிதா ப்ரொடியூஸ் பண்றாங்க, வனிதா பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், ஒரு இது இருக்கு, ஒரு ப்ரொமோஷன். விஜயோடைய ஹீரோயின் அவங்க சொல்ல போனா விஜய் நடித்த சந்திரலேகா படத்தினுடைய ஹீரோயின். அந்த படம் பாட்டெல்லாம் கூட பெரிய ஹிட். அதுக்கு பிறகு நிறைய ராஜ்கிரண் நிறைய பேர் கூட நடிச்சாலும் கூட இன்னைக்கு வந்து அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பாஸ் போனதுக்கும் இந்த மேடையில் பேசுனது நிறைய மெச்சூர்ட் இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஏஜ் சின்ன ஏஜ், மெச்சூர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கலாம், நிறையா பக்குவப்பட்டு. கனடாவில் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு வந்துருக்காரு. அவர் ரொம்ப நாளாக இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஏற்கனவே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்காரு. அதுக்கு ஃபுல் பிளானோட இருக்குது. இப்போ வந்து ஏஜெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு கண்டென்ட் இருக்கா, உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, நீங்கள் நினைத்ததை திரையில் காட்டுறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் போதும். சண்டிகர்னு பேர் வச்சோடனே படம் சண்டிகர்னு பேர் வச்சா நான் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணி கேஸ் போட போகிறேன்ட்டார். அதற்கு பிறகு சண்டிகருங்கிற பேர் தான் விருமாண்டியாக மாறிச்சு. அதே கிருஷ்ணசாமி, அதே கமல் படம். இப்போ வந்து இதில் என்ன அவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு மேலும் மேலும் பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தரப்பில் வந்து கொடுக்குறது படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் தான். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மகாலட்சுமி அஜயப்பன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஒரு இளம் ப்ரொடியூசர் வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பல வைரலா பேசுறாங்க. அதாவது ஜோவிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கும் சார்? இல்லை, அம்மா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க பேரை போட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க சம்பாரித்து அவங்க ப்ரொடியூசராக வரல. அம்மா பண்ணுறாங்க, பொண்ணுக்கு ஒரு கேரியர் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு 2 படங்களில் ஹீரோயினாக கூட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா படம் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசராக போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். அது பெருசாக சொல்கிற மாதிரி அதில் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அந்த ப்ரொமோஷன் அந்த லான்ச்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் என்னோட சொந்த காசில் சம்பாதிச்சு நானே எடுத்த படம் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்களே. இது எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அப்படி சொல்லுவாங்க. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க யாருக்கு தெரியாது இல்லையா? நிச்சயமா சார். ஏன்னா அவங்க ஒரு பிக் பாஸ் ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். அதுல இவ்வளோ பணம் வந்ததான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க ஒரு பரபரப்புக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். அம்மா சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அப்பப்போ நிறையா சின்ன சின்ன ஆட்ஸ் அதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களும் ஒரு ஷேர் போட்டுருக்கலாம். மெயினான ஷேர் வந்து அவங்க தானே போட்டிருக்க முடியும். ஃபுல் படத்தையும் எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ இந்த வயசில் எப்படி சம்பாதிச்சிருக்க முடியும்? பெரிய ஹீரோயினாக ஒரு 10 படம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வேலையை. அதில் ஒரு ஷேர் போட்டிருப்பாங்க, அம்மாவும் ஒரு ஷேர் போட்டிருப்பாங்க. ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர் கூட வெளியாயிடுச்சு சார். இந்த படம் எப்படி இருக்கும் சார்? ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்கன்னா? இல்லை, படம் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் அவங்க பண்ணோம். இப்போ பெருசாக அந்த படம் ரீச் ஆகலை. இன்னும் ப்ரொமோஷன் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பண்ணுறப்பதான் தெரியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார் நடிக்கிற படமோ சின்ன படங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பட் அந்த படம் இருக்குங்கிறதையாவது நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அந்த மினிமம் ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த மினிமம் ப்ரொமோஷன் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் போகும். ட்ரெய்லரை வச்சோ இல்லை பெரிய ஸ்டார் இருக்காருங்கிறத வச்சோ இன்றைக்கி படம் ஓடுறதில்ல, எந்த படமே ஓடுறதில்ல. டூரிஸ்ட் ஃபேமிலியாக நம்ம பார்த்தோம். அதில் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படி படம் இருக்கிறதாவே தெரியல. ஆமாம், கண்டென்ட் இருந்துச்சு, படம் ஓடிச்சு. இந்த படம் அப்படி தான். படம் வந்து ஒரு 3 நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும், ப்ரொமோஷன் இருக்கணும், தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். 3 நாள் தாங்கிடுச்சு அப்படின்னா படம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக படம் போயிடும். இந்த படம் ஏறக்குறைய அந்த மாதிரி தான். பெருசாக அந்த படத்துக்கு ஒரு டாக் இல்லை. பட் ப்ரொமோஷன் கொண்டு போய் சேர்க்குறாங்க, கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா படம் பிக்கப் ஆயிடும். இன்னொன்று சார், இதில் எங்க ஆக்டர்ஸ் யாருமே இல்லை, எல்லாம் அபவ் 40 அப்படின்னும் போது ரசிகர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒருவேளை அந்த அவங்க பிளான் பண்ணியிருக்க அந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டர் அந்த ஏஜ் தேவைப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். பட் அதனால் அந்த ஏஜில் ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு போகலாம். எல்லாமே இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி, திருப்பி டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு 50 வயசுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிற அஸ்வினிகுமார் பார்த்தீங்கன்னா, சிம்ரான் வந்து நடிச்சிருப்பேன். எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஓல்டு தான்.
எல்லாமே வந்து 50+ தான். எம்எஸ் பாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த கதைகளை வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல. நம்ம அது ஆர்டிஸ்ட்டு வேல்யூவு, அவங்க ஏஜ், அவங்க மார்க்கெட் எல்லாவற்றையும் தாண்டி அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வனிதா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வனிதா பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க அந்த படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போக போகிறாங்க, அது மக்கள் எப்படி வரவேற்க போகிறாங்கிறதெல்லாம் அந்த கண்டென்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே சார். வனிதா அவங்களுக்கு இப்போ சினி ஃபீல்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு சார்? மார்க்கெட் இருக்குன்னா அவங்க அந்த சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த படத்துல அவங்க தான் மெயின் கேரக்டர் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ சினி ஃபீல்ட்ல மார்க்கெட் இருக்கா அப்படின்னு? இல்லை, மார்க்கெட்னா அவங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அவங்க ஹீரோயினா இருந்த காலகட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிப்போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல விஜயோடைய ஹீரோயின் அவங்க. சொல்லப்போனால் விஜய் நடித்த சந்திரலேகா படத்தினுடைய ஹீரோயின். அந்த படம் பாட்டெலாம் கூட பெரிய ஹிட். அதுக்கு பிறகு நிறையா ராஜ்கிரண் நிறைய பேர் கூட நடித்தாலும் கூட இன்னைக்கு வந்து அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா அவங்க வந்து இன்னொரு 2 படத்துக்கு ஹீரோயினா நடிக்க போறதுக்கு கூட நாங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்லாம் கொடுத்தாங்க. ஒன்று ப்ரொடியூசரா இருக்காங்க, பிளஸ் ஹீரோயின். அவங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு தான், 20 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த 2 கேரக்டருமே சேர்ந்து அவங்களால பண்ண முடியுமா? இந்த சினி ஃபீல்டு அவ்வளோ சுலபமான? பிறந்ததுல இருந்தே சினிமாவில் இருக்கிறாங்க இல்லையா, தாத்தா சினிமாவில் இருக்காங்க, அம்மா சினிமாவில் இருக்காங்க. சினிமாவை பிறந்ததுலேருந்தே சினிமாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய அதெல்லாம் விஷயம் கிடையாது. ப்ரொடக்ஷன் அவங்க அம்மா கூட இருக்காங்க, சப்போர்ட்டாக ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாங்க. ஆக்டிங் டிப்ஸ் அவங்க அம்மாவே கொடுப்பாங்க. அவங்க அம்மாவும் பெரிய ஆக்டராக இருந்தவங்க தான். அப்படிங்கும்போது அதெல்லாம் அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது. ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. இவங்க ஆக்டிங்னா ஷூட்டிங் போயிடலாம். ஆனால் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா அதில் நிறையா நெளிவு சுழிவுகள் இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு 9 மணி காட்சிட்டுனா நீங்கள் 6 மணிக்கே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிளம்பிடுவார் வேலையை. யூனிட்டுக்கு சொல்லணும், சாப்பாடுக்கு சொல்லணும். ஒரு பெரிய ஒரு கல்யாண வீட்டு செட்டப் ஒரு நாளைக்கு டெய்லி பண்ணணும். சினிமா ஷூட்டிங்கிறது வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சாதாரணமாக தெரியும், வர்றாங்க போகிறாங்கன்னு. ஒவ்வொரு நாளும் ஒரு கல்யாண வீட்டுக்கு வேலையை பார்க்கக்கூடிய வேலையில் செய்யணும். புதுசாக காஸ்டியூம் வாங்கணும், புதுசாக சாப்பாடு வாங்கணும், அவ்வளோ பேரையும் பிக்கப் பண்ணணும், அவ்வளோ பேரையும் ட்ராப் பண்ணணும், அத்தனை ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு வரணும், திருப்பி அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது ஒரு பெரிய வேலை. அதில் செலவுகளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரொடக்ஷனுங்கிறது சாதாரணம். அதனால நடிகைகளாக இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த வேலை. ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. பட் இவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆல்ரெடி 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கூட இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணிடும் தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, இவங்க அந்த பிக் பாஸ்லாம் கொஞ்சம் ரக்கடா ஒரு மாதிரி கொஞ்சம் அடமெண்டா தன்னை காட்டிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு சரியா இருப்பாங்களா? அது பர்சனல் கேரக்டர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டால் டைரக்டருடைய கண்ட்ரோலில் தானே எல்லாரும் இருந்தோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் மேட்ச் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு அந்த நீங்கள் பிக் பாஸ் போய் 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பாஸ் போனதுக்கும் இந்த மேடையில் பேசுனதுக்கு நிறைய மெச்சூர்ட் இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஏஜ் சின்ன ஏஜ், மெச்சூர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கலாம், நிறையா பக்குவப்பட்டிருக்கலாம். நீங்கள் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, பிக் பாஸில் அந்த பொண்ணு இப்படி இவ்வளோ ஒரு மெச்சூர்டாக பேசுதாங்க, மெச்சூர்டாக தான் இருந்தது. பட் அப்படிங்கும்போது அதான் காலங்கள் ஒவ்வொன்றா ஒரு விஷயமா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும் இல்லையா, அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துரும். இன்னொன்று, கூகுளில் போட்டாலே யங் ப்ரொடியூசர் இவங்க தான் சார் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கே இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாங்களான்னு. ரொம்ப சின்ன வயசு. அவங்க அம்மா ஹீரோயின் நடிக்கிறப்ப அவங்களுக்கு 16-17 வயசு தான். அதனால் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த பொண்ணுக்கு ஒரு 20க்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கும்போது யங் ஹீரோ ப்ரொடியூசர் கேட்டகரியில் அவங்க முதல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, விஜய் சாருடைய பையனும் அந்த ஜேசன், அவர் தான் வந்து எல்லாருமே வந்து பரபரப்பாக பேசிட்டு இருந்த போய் அதை டார்கெட் பண்ணி இப்போ இவங்க வந்து ஒரு யங் ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த இடத்தை சேஷன் சஞ்சய் வந்து அவர் வந்து ஒரு டேரக்டரா, ஃபுல் ஃப்ளெக்ஸ் டேரக்டராக இறங்கியிருக்கிறார். அவர் படங்கள் வேகமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு, மெச்சூர்டான. அவர் கனடாவில் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு வந்துருக்காரு. அவர் ரொம்ப நாளாக இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஏற்கனவே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்காரு. அதுக்கு ஃபுல் பிளானோட இருக்குது. இப்போ வந்து ஏஜெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு கண்டென்ட் இருக்கா, உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, நீங்கள் நினைத்ததை திரையில் காட்டுறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் போகும். இப்போ அபிஷன் ஜீவித் என்ன வயசாச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர், அவருக்கு 24 வயசு தான். 24 வயசில் இன்றைக்கி தமிழ் சினிமாவை புரட்டி போகிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்போ ஏஜ் இஸ் நாட் மேட்டர். ஏஜ் பணம், வயசுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, வெற்றி தான் தீர்மானிக்கும். அந்த வயசை வந்து வெற்றி தான் தீர்மானிக்கும். சேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பாசிட்டிவான வந்துட்டு இருக்கு செய்திகள். நல்லா பண்ணுறாரு, ஒரு மெச்சூர் டேரக்டர் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு வரட்டும், படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் தெரியும்.
கண்டிப்பா சார். இப்ப யங் ப்ரொடியூசர்ஸ், யங் டைரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய பழைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய மவுஸ் எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு ஒரு இல்ல பார்வை மவுஸ் எல்லாம் இருக்கு. குறையாது, அவங்களும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மதகத ராஜா. அந்த படம் எடுத்ததே சுந்தர் சி மறந்துட்டாரு, நடிச்ச ஆர்யாவும் இது விஷாலும் மறந்துட்டாரு, சந்தானமும் மறந்துட்டாங்க. 12 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து பெரிய ஹிட்டே. அப்போ வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்க ரசிக்கிறாங்களே. அப்போ ஏஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்க படம் பண்ணணும்னா பண்ணலாம். பாலச்சந்தர் கடைசி வரைக்கும் படம் பண்ணிட்டு இருந்தார், வரதராஜா ஒரு நல்லா ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வயசுலாம் ஒரு விஷயம். மணிரத்னம் பண்றாரு, 40 வருஷமா பண்றாரு. இந்த படத்துக்கு ஒரு தக்லைஃபுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. அது ஒரு பேன் இண்டியா மூவியா போயிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரொமோஷனுக்கு போகுது. படம் பெரிய லெவலில் போகுது. அவர் ஏஜென்ட் டேரக்டர் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா மௌனராக பகல்நிலையோட வந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏஜென்ட் டேரக்டர் தான். அன்னைக்கு இந்த ஜெனரேஷனை பிக் பண்ற மாதிரியான ஒரு டேரக்டராக இருக்கார்ல. அவர் போட்டிருக்க அந்த தக்லைஃப்ல வந்த பாடலாம் பார்த்தா பெரிய லெவலில் வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ ஏஜ்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த ஏஜை இப்போ உள்ள ட்ரெண்டை கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவருடைய படத்தை இதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தையும் இந்த படத்தோட இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ உள்ள ஆடியன்ஸை குறி வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த படம். அவருடைய வழக்கமாக இருக்க ஸ்டைலேருந்து கொஞ்சம் இறங்கி இப்போ உள்ள ஸ்டைலுக்கு படம் பண்ணிருக்க மாதிரி தெரியுது தக் லைஃப் பார்க்குறப்ப. அப்போ வந்து யார் அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்ஸை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க படம் பண்ணிடுவாங்க. இப்போ ஏஜ்லாம் ஒன்றும் பெரிய டேரக்டர், சீனியர் டேரக்டர், சீனியர் ஜூனியருங்கிறதா கிடையாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அது எப்படி கரெக்ட் ஆகுதுங்கிறதான் விஷயம். கண்டிப்பா சார். இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஒரு யங்கான பர்சன் வந்து இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்கள வந்து சொல்லும் போது அவங்க அது எதுவும் அந்த இஷ்யூ வராதா சார்? அது வராது. இப்போ நீங்க முருகதாஸ் வந்து தீனா முடிச்சுட்டு ரமணா பண்றாரு. ரமணா பண்றப்ப வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட வந்து எப்பயுமே ஷூட்டிங் வரப்ப எப்பயுமே அவங்க அவருடைய ஆட்கள் கூட 5-6 பேர் 10 பேர் போவாங்க. இவர் அந்த படத்துல பெருசா வந்து ஒரு உணர்ச்சிகரமான டைலாக்கோ ஃபைட் சீன்லாம் இல்லை. அவரை ஒரு மாதிரி வலிச்சு வாங்க எடுத்து ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோவாக ஷூட் பண்ணிட்டே இருந்திருக்காரு 2 நாள். கூட வந்தவங்கலாம் சொன்னாங்க, என்ன படம் எடுக்கிறீங்க நீங்கள், எங்கள் கேப்டன் வச்சு கேப்டன் ஸ்டைல்னாலே ஃபைட் இருக்கணும், பஞ்சு டைலாக் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணோடனே அடுத்த நாள் போய் சொல்லிட்டார், முருகதாஸ் சார் நான் வேறு மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆட்களில் சொல்லுங்கன்னே அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார். யார் ஷூட்டிங் வரக்கூடாது, டேரக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படி பண்ணுறேன். அந்த படம் தான் ரமணா. அப்போ டைரக்டர்ஸ் ஓரளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அவங்க வந்து விட்டுருவாங்க. நீங்கள் என்ன சொல்லணுமோ அப்படி கேட்டுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சில ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த சீன் தான் வேணும், இதுதான் வைக்கணும். அதை டேரக்டரும் ஹீரோவும் பேசி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதில் ஒரு பெரிய இஷ்யூ வராது. சரிங்க சார். இப்போ தக் லைஃப் பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அது ஏதோ தக் லைஃபுடைய பேரே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கமல் பேச்சு தான் காரணமா, எப்படி சார் பார்க்கலாம்? தக் லைஃப்னுடைய பேரை மாத்தணும்னு சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அப்படியே ஃபிளாஷ்பேக் போனீங்கன்னா விருமாண்டி அந்த படத்துக்கு முதல்ல வச்சிருந்த பேர் சண்டியர். சண்டியர்னு பேர் வச்சோடனே படம் சண்டியர்னு பேர் வச்சா நான் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணி கேஸ் போட போறேன்ட்டார். அதற்கு பிறகு சண்டியருங்கிற பேர் தான் விருமாண்டியா மாறிச்சு. அதே கிருஷ்ணசாமி அதே கமல் படம் இப்போ வந்து படம் சென்சார்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகிற இவ்வளோ நாள் விட்டுட்டாரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போயிட்டு இருக்கு, ப்ரொமோஷன் போயிட்டு இப்போ எல்லாம் இவ்வளோ நாள் விட்டுட்டு தக் லைஃப்ங்கிற பேரே சரியில்லை, இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான பேர் இருக்கு, ஒரு கொள்ளையர்களுடைய பேர், அது அந்த கொள்ளையடிக்க வந்தவனுடைய இல்ல. அவரோட இமேஜும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இது ப்ரமோஷன் இதுல இப்படி மூடுற மாதிரி ஒரு மாதிரி தெஃப்ட் அந்த மாதிரி குறிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அதுக்கு கதைக்கு தேவை வச்சுட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு, கதைக்கு தேவை திருட்டு பயிலன்னு படம் வச்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க தூய தமிழ்ல. அதுக்கு அதை போய் நீங்க போராட்டம் பண்ணுவீங்களா? திருட்டு பயிலேன்னு வச்சிருக்காங்க. திருட்டு பயிலைங்கிறது வந்து ஒரு திருடனை குறிக்கிற சொல்லுதான். அதவே நீங்க தமிழ் படுத்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆங்கிலப்படுத்தினீங்கன்னா தக் லைஃப். இதுல என்ன அவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு மேலும் மேலும் பப்ளிசிட்டி எதுக்கிட்டு போறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இந்த படத்துக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தரப்புல வந்து கொடுக்கறது படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் தான். நிச்சயமா சார். இப்ப அவர் பேசின அந்த சர்ச்சை அப்படின்றது இப்ப எந்த ஸ்டேட்டஸ்ல சார் போயிட்டு இருக்கு? இப்ப கர்நாடகா பொறுத்தவரை கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னது தவறு கிடையாது, தென்னிந்திய மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் தான், தமிழ்ல இருந்தா எல்லா மொழியும் போயிருக்குங்கிறத வரலாற்று ரீதியாக ஆய்வாளர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அது இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதில் நான் பின்வாங்க மாட்டேன், படம் நீங்க ரிலீஸ் பண்ணாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப போல்டா இருக்கார். ஆனா அது கர்நாடகாவில் இதை வைத்து ஒரு அரசியல் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் ஓடிட்டு இருக்கு, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாள் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது காம்ப்ரமைஸ்க்கு வர்றதா இருந்தால் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் சிவராஜ்குமார் வந்து ஸ்ட்ராங்கா கமலுக்கு சப்போர்ட்டா இருக்காரு, அதான் பெரிய விஷயம்.
நிச்சயமா சார். ஆனா இந்த ஜூன் 5 ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. இன்னும் குறைந்த நாட்கள், ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்நாடகால படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்படி? இல்ல, சிவராஜ்குமார் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இது பெருசுபடுத்தாதீங்க. இப்போ நீங்க நடிகர் சங்கம் ஆதரவு கொடுத்துருச்சு. தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து அதுக்கு பெரிய சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் யூனியன் தான். அப்போ தென்னிந்திய நடிகர் சங்கங்களும் கன்னட நடிகர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 2 இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய மோதலாகும். இங்கே இருக்கிற நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற படம் ஓடுது. அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான், அதுக்குள்ள பிரச்சனை வந்துடும். இப்போ நடிகர் சங்கம் உள்ளே வந்ததுனால இதை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதனால முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இவருடைய பேச்சின் சர்ச்சையின் மூலமா படம் பாதிக்கப்படுறதுக்கோ இல்ல வசூல் குறையத்துக்கோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? கர்நாடகாவில் அந்த பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி தமிழ்நாட்டுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிசிட்டி தான், ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு எல்லா பெரிய லெவலில் பெருசாக பாதிப்பு இருக்காது. கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வசூல் கிடைக்குமா சார் மற்ற மாநிலங்கள்ல? இல்ல, இது என்னன்னா, இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து மணிரத்னத்துக்கு ஹிந்தி பெல்ட்ல ஒரு அறிந்த முகம், ஓரளவுக்கு ஹிட் கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். கமலஹாசன் ஓரளவுக்கு எக்ஸிஜே மாதிரி பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர். எல்லாமே அந்த பக்கம் கொஞ்சம் அறிந்த முகங்கள். ப்ரொமோஷனும் இப்போ அவங்க வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா பண்ணிட்டு இருக்கனால இந்த படம் ஓவராலாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த படம் பெருசாக ரீச் இருக்கும். பட் கண்டென்ட் அவரும் நல்லா இருந்ததுன்னா பெரிய கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகம் இருக்கு. இது ஒரு பேன் இந்தியா படம். இதுதான் ஒரிஜினல் பேன் இந்தியா படம். ஏன்னா இது எல்லாமே பேன் இந்தியா ஸ்டார் தான். கமல் வந்து எக்ஸிஜேன்னு ஒரு பெரிய ஹிட் ஹிந்தியில கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பல பேர் அந்த படத்தை பார்த்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புரட்சி செஞ்ச படத்தில் நடித்தவர். அதனால ஹிந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு கமல் ஓரளவுக்கு தெரியும். ரஹ்மான் ஆல்ரெடி தெரியும், அவங்க ஒரு பெரிய கலெக்டர் இருக்காரு. மணிரத்னமும் ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அங்கே தெரிந்த முகங்கள் உள்ள எல்லாமே 3 பேர். அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினலாகவே ஒரு பேன் இந்தியா மூவி. கேரளாவில் கமலுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு, கர்நாடகாவில் மார்க்கெட் இருக்கு, பக்கத்தில் இருக்க ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால இவங்க எல்லாருமே தெரிந்த முகங்களாக இருக்கிறதுனால இந்த படம் ஒரிஜினலான ஒரு பேன் இந்தியா மூவி தான். வேற ஒரு பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் இருந்து ஒருத்தர், இந்த லாங்குவேஜ் இருந்து ஒருத்தர் எல்லாம் எடுத்து போடாமல் இவங்க எல்லாமே பேன் இந்தியா ஸ்டார்ஸ் தான். அதோட எங்க ஹீரோவாக இருக்கக்கூடிய சிம்புவும் உள்ள இருக்கிறாரு. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. படம் நல்லா இருந்ததுன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. அன்னைக்கே வந்து ரித்திக் ரோஷனுடைய படம் வார் 2வும் ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. ஏதாவது கிளாஷஸ் உண்டாகும்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ரஜினிகாந்த் அவர்கள்ங்கிற ஒரு மாதிரி மாஸ் ஹீரோ இங்கே இருக்கிறாரு. அவருக்கு உண்டான ஓப்பனிங் வேற. அதோட நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. ரித்திக் ரோஷன் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும்? ஒரு குறிப்பிட்ட சினிமா ரசிகர்களுக்கு தெரியும். காமனாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரிய போகுது? அப்போ அன்னைக்கு டிக்கெட் கிடைச்சா கூலி பார்க்குறதுலாம் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருப்பாங்களே ஒழிய வார் வந்து அந்த மாதிரியான ரிலீஸ்லாம் இருக்காது. ஒருவேளை 2 படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் சுமாராக இருக்குது, கண்டென்ட் வேறு மாதிரி இருக்குன்னா அந்த நேரங்களில் அந்த படம் ஆடியன்ஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் அது வாய்ப்பே இல்லை. எனக்கு படம் முடிச்சுட்டாங்க, இப்போ டப்பிங் போய்கிட்டு இருக்கு, படம் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி போயிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பெருசாக ப்ரொமோஷனில் இறங்க போகிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ரித்திக் ரோஷன் அப்படின்னு பார்த்தா நார்த் சைட் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ். அங்க வந்து இதுவும் பேன் இந்தியா படமா தான் வெளியாக வாய்ப்பு இருக்கு. ரஜினி சார்தும் வார் 2வும். அப்படி இருக்கும்போது நார்த் சைட்ல ரஜினி சாருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குமா இல்ல ரித்திக் ரோஷன்? இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, வார் பிளஸ் கூலிக்கு ஒரு 800 தேட்டர் போட்டாங்கன்னா இந்த வார் படத்துக்கு ஒரு 300 தேட்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போட்டீங்கன்னா இந்த ரித்திக் ரோஷன் வார் படத்துக்கு ஒரு 800 தேட்டர் கிடைக்கும், தமிழ் படத்துக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க அந்தந்த இடத்துல யாரு தானோ அந்த இடத்துல அவங்க தான் அந்த மாதிரி தான் போகுமே ஒழிய இதுல வந்து போட்டி கிட்டிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓடும் போது அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப இந்த மாதிரி தியேட்டர் ஒதுக்கீட்டுல இந்த மாதிரி இருக்கும்போது ரசிகர்கள் மத்தியில ஏதாவது சண்டைகள் அந்த மாதிரி அது மாதிரி நார்த் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நார்த்ல வந்து போட்டியே கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓட போகுது. ரித்திக் ரோஷனுக்கும் பெரிய சமீபத்தில் பெரிய ஒரு கிட்லாம் கொடுக்கல. படம் பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு. படம் இருந்தால் தான் அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கும் ஒழிய பெருசாக எதிர்பார்க்கலாம் இல்லை. அது மாதிரி ரசிகர்களுக்குள்ள இப்போ தமிழ்நாட்டில் 2 ஈக்குவலான நடிகர்களுக்குள்ள ஒரே நேரத்தை படம் வந்துச்சுன்னா அது ஒரு போட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நிச்சயமா சார். இப்ப ரஜினி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்திரன் படம் வந்து பேன் இந்தியா மூவியா இருந்து அந்த அளவுக்கு இவருக்கு வெற்றி கொடுக்குமா இல்ல அதையும் தாண்டி ஒரு படி போகும்? இல்ல, இந்த படத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ், அனிருத் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த அப்டேட்ஸ் எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்றி விட்டுருக்கு. 2வது சன் பிக்சர்ஸ் படம் பண்றாங்க, அவங்க பெருசா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஒரு வித்தியாசமாக பண்ணுவார். ஆல்ரெடி லியோன்னு ஒரு ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு, படம் பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எப்படி சார் அதே எனர்ஜி அதே எங்க அந்த ரோலாவே இருக்காரா இல்ல கொஞ்சம் அவருக்கு இடையில சிக்காயிட்டாரு இல்லைங்களா? கொஞ்சம் அந்த வயது அதெல்லாம் இல்ல, அதுக்கு பிறகுதான் பாத்தீங்களா பொது இடங்கள்ல அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு, அதே சுறுசுறுப்போட இருக்காரு.
அவர் மனசு ஒரு நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக எங்கே வச்சுட்டாலே பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க. அந்த அந்த ஏஜ்லலாம் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு, அந்த எனர்ஜியாக வச்சிருக்கிறாரு. பட் படத்தில் அந்த எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக. நிச்சயமா சார். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா காமெடி ஆக்டர்ஸ் கூட ஹீரோவா மாறிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சந்தானம் சார், சூரி சார் எல்லாருமே சொல்லலாம். இது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல அவங்களுக்கு வரவேற்பா இருக்கும் சார்? வரவேற்பா இருக்குன்னா அவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து தான். முதல்ல நீங்கள் சந்தானம் எடுத்துட்டா முதல் படம் காமெடினா வந்து அப்படியே ஹீரோவா ஷிஃப்ட் ஆகிறாரு. கண்ணா அடுத்து ஆசியா மாதிரி காமெடி ஓரியன்ட் படமாக எடுத்தார். அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஹீரோ ஓரியன்ட் படத்துக்கு மாறுறாரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எப்பயுமே இந்த காமெடி நடிகர்கள் ஹீரோவாகிறது ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க காமெடினா தான் பார்ப்பாங்க. அவங்க லவ் பண்ணாலும் காமெடியாக தான் பார்ப்பாங்க, அவங்க ஃபைட் பண்ணாலும் காமெடியாக தான் பார்ப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் சந்தானத்தை ஒரு கட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, காமெடி ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்து அப்புறம் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கலாம். படம் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஹீரோயிசம் சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சார். அதில் ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. சமீபத்தில் வந்து அந்த DD2 கூட பெருசாக போகல. ஆனால் இவர் சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு என்ன வருமோ அந்த லிமிட்டுக்குள்ளே உள்ள கதைகள் தான் எடுக்கிறார். ஒரு கான்ஸ்டபிள், ஒரு சூழலை வேலை பார்க்குற ஒரு நபர், ஒரு கிராமத்து தாய் மாமா அப்படிங்கிற அந்த லிமிட்டை தாண்டி போகாமல் பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் போகிறப்ப வண்டி ஓடுது. அதை தாண்டி இவரும் அறுவாலை தூக்குனாருன்னா கதை முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் சரியான சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து மண்டாடின்னு ஒரு படம் பண்ணுறாரு. மீனவர் மக்களுடைய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கிறார். மண்டாடின்னு ஒரு படம், அதாவது மீனவர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிற படம். உண்மையாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வெற்றிமாறனுடைய உதவியாளர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. பெருசாக அந்த விடுதலை பண்ண ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி அவர் அதுக்குள்ளே உள்ள கேரக்டரில் மட்டும் பண்ணுறப்போ அந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு போயிருக்கு. சந்தானம் அதை தாண்டி ஹீரோயிசம், இந்த பேய் அந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு உண்டான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணார்னா சந்தானமும் பண்ணலாம். எப்படி சார் இப்போ சூரி சார் பொறுத்த வரைக்கும் அந்த எளிமையான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி சுத்தி பண்றதாலதான் அவர் இப்போ ஓரளவுக்கு முன்னேறிட்டு வர. ஆமா, இப்ப சினிமாவை யதார்த்தத்தை நோக்கி போயிடுச்சு. நீங்க யதார்த்தத்தை மீறி பேய் நம்ம யாரு பாத்துருக்கிறா? ஆமா, ஒரு வீட்டை ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு தாய்மாமா இருப்பாரு. அப்படிங்கும்போது வந்து நம்ம கனெக்ட் ஆகும்ல. இப்போ கான்ஸ்டபிள் நம்ம பார்த்துருப்போம், கான்ஸ்டபிளினுடைய வேதனையில பார்த்துருக்க மாட்டோம். அது சொல்றப்ப அது ஒரு யதார்த்தமா இருக்கு, ஒட்டி போற மாதிரி இருக்கு. அந்த யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய படங்கள் தான் இன்னைக்கு சக்சஸ் ஆகுது. அதை மீறிய படங்கள், ஆக்ஷன் நம்ம டெய்லி சண்டையாக கொடுத்துட்டு இருக்கிறோம், டெய்லி பேய பார்த்து தான் இருக்கிறோம். இப்போ யதார்த்தத்தை மீறிய படங்கள் யார் நடித்தாலுமே போகாது. அது ஏதாவது ஒரு படம் 2 படம் ஓடிடும். அதவே திருப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் காசு வேஸ்ட்டு, மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்போ யதார்த்தத்தை ஒட்டி உள்ள படங்களில் நடிக்க சந்தானம் தயாராக வந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான இடம் அவர் தக்க வச்சுக்கலாம். நிச்சயமா சார். இப்போ காமெடி ஆக்டர்ஸ்லாம் ஹீரோஸா மாறிட்டு போயிட்டாங்கன்னா இந்த காமெடி ஃபீல்டுக்கு வந்து சினிமால வேகன்சி ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி. வடிவேல் அவர்களுடைய இடம் அவனும் காலியா இருக்கு, சந்தானம் விட்டு போன இடம் காலியா இருக்கு, சூரி விட்டுட்டு போன இடமும் காலியா இருக்கு. யாரும் ஃபுல் பண்ண முடியாது. காமெடிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ். ஒருத்தவங்களை காமெடி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அந்த இடத்தை இன்னும் பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் யாரும் அந்த இடத்த ஒன்றும் பிடிக்க முடியல. ஆனா இந்த இளைய தலைமுறைகள் இதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. இந்த பாலசரவணனும் நல்லா பண்றாரு. இந்த பாலசரவணன் பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த ரப்பர் பந்தில் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நிறைய படங்கள் பண்றாரு. அவர் நல்லா டைமிங்கும் பண்றாரு, பாடி லாங்குவேஜும் இருக்கு. பட் அவருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்காம அப்படி தடுமாறிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்காரு. கணக்காலம் காலங்கள் சீரியல்ல இருந்து ஆரம்பிச்சு குட்டி புலி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு ஒன்றும் அந்த இடம் சரியா அமையாம இருக்கு. அது அவரெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக தான் இருக்கு. காமெடியில் அவர் ஒரு நம்பிக்கைக்கூடிய ஒரு நபராக ரவுண்ட் வரக்கூடிய நபராக தான் இருக்காரு. இப்போ என்னதான் இவங்க காமெடியன்ஸ் வந்து ஹீரோவானாலும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மார்க்கெட் வரவேற்பு மக்களிடையே இருக்குமான்னு ஒரு கேள்வி. இல்ல, அவங்க தான் மொத்தமா வந்து ஹீரோவாக ஆயிடுறாங்களே. காமெடினா 2 ரோலுமே பண்ண முடியுமா சார்? ஹீரோவாயிட்டு காமெடியனாவும் பண்ண முடியும். மலையாளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹீரோவா இருப்பாங்க, கேரக்டர் ரோல் பண்ணுவாங்க. அதர் லாங்குவேஜில் ஒரு சின்ன 2 சீன் வந்து நடிச்சு கொடுத்தா கூட நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. அந்த இமேஜுக்குள்ள நம்ம அடைஞ்சிக்க கூடாது. யோகி பாபா அதை ரொம்ப தெளிவாக பண்றாரு. காசு கொடுக்குறாங்க, நீ ஹீரோவா நடிச்சாலும் சரி, நீ வந்து காமெடி நடிகை நடிச்சாலும் சரி, இல்லை கேரக்டர் பண்ணாலும் சரிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. இவங்க ஒரு பக்கம் மொத்தமாக விட்டுட்டு அந்த பக்கம் போயிடறாங்க. சந்தானம் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டார், காமெடியாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெயிலர் 2ல சந்தானம் பண்ணுறாரு, ஜெயிலர் 2ல பண்ணுறாரு. அப்புறம் சிம்புடைய ஒரு படத்துலையும் காமெடி நான் பண்ணுறாரு. அந்த மாதிரி செலக்டடாக இப்போ காமெடி படங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, காமெடியாகவும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா சந்தானத்துக்கு இந்த மதராஜ ராஜாவுடைய வெற்றி, சந்தானத்தின் ரசிகர்களே கூப்பிட்டாங்க நீங்கள் திரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு. அதை இறங்கி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காரு. நிச்சயமா சார். சினிமா சார்ந்த பல்வேறு தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி.